காவிரி படுகையில் பெய்த பருவம் தவறிய மழை விவசாயிகளை பரிதவிப்பில் மூழ்கடித்துள்ளது. கண்ணுக்கெட்டிய தூரம் எல்லாம் சாய்ந்து கிடக்கும் நெற்பயிர்கள், முளைக்கும் நெல்மணிகள், பயிரை கண்டு கண்ணீர் வடிக்கும் விவசாயிகள். இதுதான் காவிரி படுகையின் நிலை. அறுவடை திருவிழா முடிந்து இனி நமக்கு நல்ல காலம்தான் என்ற நம்பிக்கையாக காத்திருந்த விவசாயிகளுக்கு பேரிடியாக வந்தது இயற்கையின் கொடை. எதிர்பாராமல் திடீரென்று பெய்த மழை காவிரி படுகையை புரட்டி போட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த கனமழையால் திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் அடியோடு நீரில் சாய்ந்ததால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். ஒரு பருவம் தப்பிய ஒரு பெருமழை பெய்யுது. ஆனா பெஞ்ச மழையில ஒரு துளி கூட என்னன்னா வயல்ல உள்ள தண்ணி வடியலைங்க. எல்லாம் அறுவடைக்கு தயாரான நெல் இன்னொரு ஒரு வாரம் இருந்தா அறுவடை பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கிராமத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர் இதை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி வடியலைங்க. இப்போ நாங்க ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 ரூபாய் செலவாகுதுங்க. இப்போ அதை ஒரு ஏக்கர் 1 மணி நேரத்தில் அறுக்க வேண்டிய அறுவடை மிஷினு இப்போ 2 மணி நேரம் அறுக்குதுங்க. 2 மணி நேரம் அறுத்தாலும் அதுக்கு 2,500 ரூபா 3,000 ரூபா வாடகை கேட்குறாங்க. ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்த விவசாயிகள் கடும் இழப்படைந்திருப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். மழையால் உதிர்ந்த நெல்மணிகள் முளைத்து வருவதால் நடப்பாண்டும் சம்பா பருவத்தில் இழப்பையே சந்தித்திருப்பதாக கூறுகின்றனர். சாய்ந்த கதிர்களை அறுக்கும்போது அறுவடை கூலி அதிகரிக்கும் என்பதால் அதனை அரசு மானியமாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியதால் வடிகால் வாய்க்காலை விவசாயிகளை தூர்வாரி வருகின்றனர். தளச்சங்காடு பகுதியில் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பயிரை காப்பாற்றுவதற்காக வேறு வழியின்றி சொந்த செலவில் தூர்வாரி வருகின்றனர். வாய்க்கால பாருங்க, இந்த வாய்க்கால் தூர்வாரி இருந்தா கூட எல்லாரும் அந்த தண்ணி ஓடி இருக்குங்க. இந்த தூர்வாரத சட்ரஸ் போட்டு வச்சிருக்காங்க. இந்த சட்ரஸ் பல லட்சம் ரூபாய் கூட்டு செலவு பண்ணி சட்ரஸ் போட்டு வச்சிருக்காங்க. இது யாருக்கு பிரயோஜனங்க? 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களுக்கு வாய்க்கால தூர்வாரணும், அதுவும் விவசாயிகள் மூலயமா தூர்வாரணும். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் எங்கள்கிட்ட கொடுங்க. நீங்க மெஷர்மெண்ட் எடுத்துங்க, வாய்க்கால் நாங்க வெட்டி இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அது மாதிரி எங்களுக்கு செஞ்சதுக்கு ஆவணம் பண்ணி கொடுக்கணும். இந்த வாய்க்கால்களை பார்த்தோம்னா இதுக்கு இந்த வாய்க்கால்கள் தூர் வரப்படலை. ஆனா இந்த வாய்க்காலுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரு ஷட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கு கூண்டு கட்டியிருக்காங்க. அந்த காசுல இந்த வாய்க்கால்களை தூர் வாங்கி வாரி இருந்தா இந்நேரம் தண்ணீர் வடிஞ்சிருக்கும். 4 நாள் ஆச்சு மழை பெஞ்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்து 10 ஆள் வச்சு வாய்க்கால்களை அங்கேருந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு வரோம். இதனிடையே 22 விழுக்காடு வரை ஈரம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதிப்பது குறித்து ஆராய 3 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் வந்தது. அந்த குழுவினர் காவிரி படுகையில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு நடத்தினர். மாவட்டத்தை விவசாய பிரதிநிதிகள் நெல்மணிகளின் பாதிப்பு குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தனர். இது ஒருபுறம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு விரைவில் கணக்கெடுப்பு நடத்தி இழப்பீடு வழங்கினால் அடுத்த கட்ட சாகுபடி பணிகளை தொடங்கலாம் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர்.